ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் விலாக் ப்ளஸ் வந்து நான் ஒரு 3 மந்த்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அதுதான் இந்த வீடியோவில் நான் எனக்கு கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரியலி சாரி, நான் கரெக்டாக தான் பேசினேன், பட் அதோட ஆடியோ எங்கே போச்சு அப்படின்னே சொல்லி தெரியல. ஸோ நான் அதில் அங்கே என்ன சொல்லியிருந்தேனோ அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ நான் வாய்ஸாக வந்து கொடுக்குறேன். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டிலேயே குப்பையாக இருக்கும். வீட்டில் அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் நம்மளோட தோட்டத்தில் போட்டு அதை உரமாக்கி அதை செடிக்கு போட்ட காலம் மாறி போய் இப்போ நம்ம வந்து குப்பையை வெளியில் கொடுக்குறோம், அதை அவங்க விற்று உரமாக்கிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு டப்பாவோ போட்டால் கூட அதை அவங்க விற்று காசாக்கிக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ டிபெண்டடாக போயிட்டோம் பாருங்கள். நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற மாற நிறைய விஷயங்கள் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆகியிருந்தாலுமே நிறைய விஷயங்கள் பேடாக தான் வந்து மாறுது. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை எடுக்கிறதுக்கு மாதம் ஒரு 100 ரூபா மாதிரி கொடுப்போம். அது இல்லாமல் ஒரு குட்டி பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஒரு 100 அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இன்டீரியர் ஒர்க் நடந்தப்போ ஒரு வண்டி ஃபுல்லும் நம்ம வந்து கொடுத்தோம். அதுக்கு வந்து 1200 மாதிரி நம்ம பே பண்ணி தான் கொடுத்தோம். ஆனால் எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, எங்கள் ஏரியாவில் தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய மார்னிங் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிடுறேன். இந்த தோசைக்கல்லோட மெயின்டெனன்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை வாஷ் பண்ணால் உடனே துரு ஏறிடுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் அது என்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். நேத்தி அரைச்ச கார சட்னி வந்து இருந்தது. கார சட்னி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஆனால் அல்சர் இருக்குது, ஒத்துக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி கார சட்னி சாப்பிட்ணும் அந்த தாட் வந்தால் மட்டும் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. இது தாளிக்காமல் வந்து வச்சுக்கலாம். நல்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாமே தூக்கலாக சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப எக்ஸ்ட்ரா 2 இட்லியும் எக்ஸ்ட்ரா ஒரு தோசையும் சாப்பிட்ணுன்னு தோணும். பட் நம்மலாம் வந்து சாப்பாட்டை மோந்து பார்த்தாலே வெயிட்டு போட்டுடுது. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த 2 தோசை எப்போதும் ஒரு தோசை என்னோடய ஆசைக்கு குட்டியோண்டா இன்னொன்று சாப்பிட்டுப்பேன். அப்படி இல்லாமல் அந்த 2 தோசையோடு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. காலையில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதனால் என்னோடய வீடு இப்படி மேக்ஸிமம் கடந்து பார்த்துருக்கவே மாட்டிங்க. ஆனால் நிறைய ஒர்க்கு வந்து நடக்க போகிறதுனால திரும்பவும் வந்து தூசி ஆகும். எதுக்கு வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு தூசி ஆனதுக்கப்புறமா ஒரேடியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ டயத்தில் நம்மளோட எடிட்டிங் வீடியோ 2 வீடியோவை எடிட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பாப்பாவுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய முடியும். ஹஸ்பண்டுக்கு நல்ல ருசியாக சமைச்சு போட முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி என்னோடய ஒர்க்கை நான் வீக்கெண்டில் டெஃபினட்டாக வந்து வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களோட டயத்தை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால என்னோடய ஒர்க் வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீக்கெண்டில் சில பேர்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து வச்சுட்டு உங்களோட ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப குவாலிட்டி டைமாக இருக்கும். ஸோ இந்த தோசைக்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஒரு 3 மாதமாக இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருந்ததுனால நான் இது இந்த மாதிரி மெயின்டைன்லாம் வந்து எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் எண்ணெயை தடவை உள்ளே வச்சுடுவேன். அப்புறமா லைட்டாக அந்த தண்ணியில் காமிச்சிட்டு அப்படி வந்து திரும்ப தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடுவேன். இதுக்கு வந்து உப்பை போட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை போட்டு எடுத்தோன்னா அதில் உள்ள பிசுக்கு எல்லாமே வந்து வந்துடும். இதை நீங்கள் சூடு பண்ணலாம் தேவை கிடையாது. ஒரு நைஃபை வச்சு சுற்றி சுரண்டி விட்டிங்கனாக்கா அதில் கலெக்ட் ஆகியிருக்கிற கசடெல்லாம் வந்துடும். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணாலே போதும். இரும்பு கல்லாக இருந்தாலும் சரி, இல்லை அலுமினிய தோசைக்கல்லால் இருந்தாலுமே வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். இது வந்து நான் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணாததுனால இந்த மாதிரி இருக்குது. இனிமேல் நமக்கு வந்து அந்த ரொட்டீன் வந்து ரெகுலரைஸ் ஆகிடுச்சுல்ல. ஸோ இனிமேல் ப்ராப்பராக மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உப்பை போட்டு தொடச்சிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஒரே ஒரு சொட்டு கவுண்டர் டாப்பில் தண்ணி இருந்தால் கூட அதை வந்து நம்ம திரும்ப தோசைக்கல்ல தூக்கி கவுண்டர் டாப்பில் வைக்கிறோம்னா அதில் உடனே துரு வந்து ஏறிடும். ஸோ அந்த மாதிரி தான் பேக் சைடும் இருக்கும். அதையும் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை ஊற்றி ஒரு டிஷ்யூ வச்சு எடுத்தோம்னா அதில் கலெக்ட் ஆகியிருக்கிற அந்த துருவெல்லாம் வந்து வந்துடும். கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஏன்னா நமக்கு அந்த சென்டர் பிளேஸ் மட்டும் டேரெக்டாக ஹீட்டு படுறதுனால என்ன தான் நம்ம எண்ணெய் தடவி வச்சாலும் அது வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, மாதத்துக்கு 100 ரூபா வந்து நாங்கள் குப்பைக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் எந்த திங்ஸ் கொடுத்தாலும் காசு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து இதில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் வேறு மாதத்துக்கு 200 இந்த மாதிரி வந்து கட்டுறோம். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் இன்டீரியர் ஒர்க் முடிச்சிட்டிங்களே, ஏன் இன்னும் வந்து ஹோம் டூர் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்டீரியர் ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் லைட்டிங்கும் மிரர் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு ஹாலில் மட்டும் கொஞ்சம் லைட்டிங் பேசிக் நீடான மிரர். இந்த மிரர் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஸோ கீழே வந்து டச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நாளைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லைட்டிங் தான் ஆக்சுவலாக ஒரு வீட்டோட ஒரு அழகை வந்து, அதாவது இன்டீரியர் ஒர்க்கில் ஒரு வீட்டை ராயலாக காமிக்கணும், சிம்பிளாக காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லைட்டிங் தான் வந்து அதில் ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே
டிலே பண்ணோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நேத்தி வந்து முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். வேலை வந்து முடியல. எப்போதுமே வந்து இந்த வீடு கார்பெண்டர் ஒர்க்கு இப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா வேலை வந்து ப்ராப்பராக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த டயத்தில் முடியவே முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன ஒர்க்கு மட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் கிளிப்பிங்லேயே. ஸோ அப்படியே ஒரு 11 o'clock வரைக்குமே அந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரியல, நான் கண்ணாடியே வந்து இப்போதைக்கு பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா என்னன்னு தெரில. ஸோ அந்த கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து பூஜா யூனிட்டில் வந்து பெண்டிங் வந்து வச்சுருந்தாங்கன்னு நேற்று காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேலே மட்டும் அந்த கலசத்தை மட்டும் வைக்கணும், கொஞ்சம் இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும். ப்ளஸ் இங்கேயும் வந்து பெண்டிங் பேனல்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா லுக் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வால் பேனல் பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து என்னது வால் பேப்பரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து வால் பேப்பர் கிடையாது. சரி, நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது நிறைய மெட்டீரியலில் கிடைக்கிது. இது வந்து ஒரு 3D பேனல். இது WBCயில், அதுக்கப்புறமா WBC வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும், அவங்களுக்கு ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதனால் இது மட்டும் நான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த UPVC மெட்டீரியல் மாதிரி ஒரு மெட்டீரியலில் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து போட்டாச்சு. இது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரை கலர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து வார்ம் ஒயிட்டில் இருக்குது, இப்போ வந்து ஒயிட்டில் இருக்குது, இப்போ வந்து எல்லோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 கலராக போட்டுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே அந்த லைட்டு போடுறது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்லேயே வந்து லைட் வந்து போட்டிருக்கோம். இந்த லைட்டுக்கெல்லாம் நான் ஒயர் மட்டும் விட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து போட்டாச்சு. பாட்டமில் மட்டும் ஒரு லைன் வந்து வரணும். ஸோ அது வந்து எலக்ட்ரிஷியன் எக்ஸாக்டாக அவங்கள வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் ஹாலில் வந்து முடிஞ்சுது. இங்கே 2 லைட்டு, டோட்டலாக வந்து ஒரு 6 ஸ்பாட் லைட் மாதிரி போட்டிருந்தோம். ஏன்னா நம்ம போட்டிருந்த லைட்டு ப்ளஸ் வந்து அந்த சாண்ட்லியர் அது எல்லாமே வந்து நம்ம கழட்டிட்டோம். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் தான் க்ளீனிங் இருக்குது. நான் ஒரு நாள் பிளான் பண்ணேன், ஆனால் இந்த வீடியோ வந்து 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓவராலாக இப்படி தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. ஏன்னா அவங்க வந்ததுலேருந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல மார்னிங்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. ஸோ அப்போலேருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் இருக்கவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கங்கே கூட்டி ஒதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கூட்டி ஒதுக்கி வச்சது, கொஞ்சம் இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும், ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பண்ண தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்த கூட்டி மட்டும் ஒதுக்கி மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு காலையில் பார்க்குறப்ப அதுவே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஓகே, கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏன்னா சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் நான் ஒரு தடவை மைக்ரோஃபைபர் கிளாத் போட்டு தொடச்சிட்டு தான் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலையில் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீவியஸ் கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அவங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பின உடனே வந்து எடுத்ததுனால வாய்ஸ் வந்து அப்படி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து ப்ரீவியஸ் டேவே அந்த சோஃபாக்கும் பேக் சைட்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்ததுனால ஜஸ்ட்டு நான் டீப்பாய் மட்டும் நவுத்தி அந்த இடத்துல வந்து வச்சிடுறேன். டீப் க்ளீனிங் அப்படின்னு கிடையாது. ஏன்னா திரும்ப வந்து அந்த மிரர் ஃபிக்ஸிங்க்கு திரும்ப வருவாங்க, நடப்பாங்க, டஸ்ட் ஆகும். பட் நான் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வீடை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஆக்சுவலாக நினச்சேன் இன்டீரியர் பண்ணால் வீடு அழகாகிடும் அப்படின்னா. இன்டீரியர் பண்ணதுக்கப்புறமா என்னமோ ஒரு எம்டி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஓகே, லைட்டிங் தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளோட ரியல் ஒர்க் வந்து தெரியுமோ அப்படின்னு சொல்லி தோணுது. நான் கார்பெண்டர் டீட்டெயில் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ என்னன்னாக்கா நம்ம வந்து அவங்க ஒரு ஒர்க் பண்ணியிருந்த வேறு ஏதாவது சைட்டை போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வீட்டை வந்து பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி தோன்றப்ப அப்போ தான் எங்களோட கார்பெண்டர் வந்து சொன்னது, இந்த மாதிரி நீங்கள் லைட்டிங்கில் தான் இருக்குது, உங்களோட வீட்டை நீங்கள் வந்து ராயலாக காமிக்கணுமா இல்லை சிம்பிளாக காமிக்கணுமா, ஒரு மாதிரி வார்மாக இருக்கணுமா, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ உங்களோட தாட்ஸை வந்து உங்களோட லைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விட்டுருக்கிற பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட லைட்டே வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை வந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு நெக்ஸ்ட் மந்தில் வந்து அதை பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹாலில் போடுற ஒரு 6 ஸ்பாட் லைட்டை வந்து போட்டுடலாம், ப்ளஸ் வந்து ரூமில் 2 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடரை வந்து எடுத்து வச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு சொன்னேன். பட் அவங்க அதை மறந்துட்டு போயிட்டாங்க போல. ஏன்னா 11 o'clock மேலே ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு அவங்க போகிறதுக்கே. ஸோ அதனால் இந்த மாதிரி வீரசாகசமான வேலையெல்லாம் நம்ம தனியாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மண்டபம்லாம் ப்ராப்பராக டாப்லலாம் வந்து க்ளீன் பண்ணலை. நான் மண்டபத்துலேயுமே கோல்டு கலரில் கம்ப்ளீட்டாக எனக்கு மண்டபத்தோட அந்த டாப் வந்து கோல்டு கலரில் வேணும்னு கேட்டிருந்தேன். அந்த பட்டியை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. சரி, மேலே ஏறி துடைக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த ஒயர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக. ஆக்சுவலாக நம்ம வாங்குகிற பொருளை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். ஒரு இடத்துல அதிகமாக ஒயரை விட்டுருவாங்க. நம்ம சொல்லுவோம் அங்கே வந்து ஒரு 1/2 ஃபீட்டு வந்து ஒயர் இருந்ததுன்னா போதும், ஆனால் 2 ஃபீட்டுக்கிட்ட விட்டுருவாங்க. அதெல்லாம் கட் பண்ணி போட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒயருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் இருக்கும், அதை வந்து வெயிட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி ஒரு பேக்கில் போட்டு பார்க்கிங்கில் கொண்டு போய் வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அப்பாடா வீடு இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா டஸ்ட்டு ஆடுனுது அப்படின்னா ஒரு இடத்துல தான் நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணுவோம். ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக டஸ்ட் ஆகிடுது. அதுவும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு சைனஸ் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கி தான் நம்மளோட ஃபால் சீலிங் டிசைன் வந்து ரொம்ப அதிகமான கட்டிங்ஸ் இருக்கிற டிசைனு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம கையெல்லாம் வச்சோ இல்லை கிளாத்தோ வச்சோ வந்து பண்ண முடியாது. ஒரு ஸ்மால் நாசில் இருக்கிற மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கி அதை வச்சு தான் உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ரொஃபைல் லைட், அதாவது ரோப் லைட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ரோப் லைட்டு டபுள் டேப் மாதிரி இருக்கும், அதை ஒட்டுனாங்கன்னா இவ்வளோ டஸ்ட் இருக்கிறதுக்கு அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு க்ளீனிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வரப்போ ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஏரியாவை வேணால் மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து டைட்டில்லையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருந்தேன். ஃபுல் ஹவுஸ் தான் வந்து ஆக்சுவலாக பண்ணேன். என்னால் எல்லா இடத்துக்குமே வந்து என்னோடய ட்ரைபாடை தூக்கிட்டு போயிட்டு அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியல. ஸோ நான் ஒரு 1 ஹவரில் முடிக்க வேண்டிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் மாதிரி ஆகிடுது. ஏன்னா நான் ஷூட்டும் பண்ணிக்கணும், ப்ளஸ் வந்து அந்த ஆங்கிளும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி ஹாலை மட்டும் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி 3 ஃப்ளோரை நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பார்ட் தான். இன்னும் ஒரு 4 பார்ட் வந்து நான் காமிக்கல வீடியோவில். அது எல்லாமே சிங்கிள் டேலே வந்து பண்ணேன். ஏன்னா ஒரு ஃப்ளோரை பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளோரை பண்ணாமல் இருக்க முடியறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஃப்ளோர்லேயுமே திரும்ப அது வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு இப்போ தான் ஆக்சுவலாக இது இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். சரி, ஓகே, இது ரெகுலரான ஒரு டேவாக இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் இல்லைன்னா நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால என்னோடய சாமி ஜாமான் விளக்குறது ப்ளஸ் கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நல்லா வந்து தொடச்சி விடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வச்சுப்பேன். பட் இன்றைக்கி அவங்கெல்லாம் வருவாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதோட வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கான எடிட்டிங் வேலை இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து பாப்பா அதுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து வந்துடுவா ஸ்கூல்லேருந்து. ஸோ அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, திரும்ப அவளுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறமா டின்னர் செய்கிறது, திரும்ப வந்து படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிடுகிடுன்னு வந்து நேரம் போய்கிட்டே இருக்குது. காலையில் எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் எப்படி தான் நைட்டு வருதுன்னே தெரியல. எண்டில் நைட்டில் போய் படுத்தோன்னா அப்படி ஒரு சூப்பரான தூக்கம் வருது. பட் இதே வந்து எனக்கு ப்ராக்டிஸாக இதில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு எப்போதுமே என் லைஃப்பில் கில்ட்டாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு எனக்கு அந்த டைம் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. நான் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை ஜிம் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும். என்னோடய வெயிட் லாஸை மட்டும் என்னோடய ரொட்டீனில் என்னால் இன்க்ளூட் பண்ணவே முடியல. அது என்னமோ ஒன்று தடுத்துகிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணி அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த குப்பை பற்றி நீங்கள் எவ்வளோ தான் கொடுக்குறீங்க, அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீசெண்டாக மாற்றியாச்சு வீட்டை.